அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு ஜுமாவுடைய நாளில் இருக்கோம். அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நம்முடைய துஆக்கள் அனைத்திற்குமே அல்லாஹ் தஆலா பதில் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அசருடைய தொழுகைக்கு பிறகு நம்ம இந்த திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துஆக்கள் அது எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா விரைவாக நமக்கு பூர்த்தியாக்கி தருவான். மிக இலகுவான திக்ரு தான், நம்ம எல்லோராலுமே செய்யக்கூடிய ஒரு திக்ரு தான். இப்போ அந்த திக்ரை பார்க்கலாம். இறைஞ்சுதல் இறைவனால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட யா ஹையு யா கையூம் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஒருவன் திரும்ப திரும்ப ஓதி பிறகு தன்னுடைய துஆவை இறைவனிடம் இறைஞ்சி பின்னர் மீண்டும் யா ஹையு யா கையூம் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று திரும்ப திரும்ப ஓதி முடிப்பானாயின் அவனுடைய துஆக்கள் இறைவனால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது யா ஹையூ யா கையூம் யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு திரும்ப திரும்ப 3 முறை ஓதிட்டு நம்முடைய துஆக்களை நம்ம கேட்கணும். எப்படி அப்படின்னா சஜ்ஜிதாவினுடைய நிலையில் நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே கேட்டுட்டு திரும்ப யா ஹையூ யா கையூம் யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு 3 முறை சொல்லி நம்முடைய அந்த துஆவை நம்ம முடிச்சுக்கணும். இந்த முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்கள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் நமக்கு கபூலாக்கி தருவான். ஏன்னா யா ஹையூ யா கையூம் அப்படிங்கிறதும் இஸ்மே ஆசம் துஆ கபூலாகக்கூடிய அல்லாஹ்வினுடைய சிறந்த பெயர்கள். யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறதும் துஆ கபூலாகக்கூடிய மிகச்சிறந்த பெயர்கள். இந்த பெயர்களை நம்ம 3 முறை சொல்கிறதுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது. யா ஹையூ யா கையூம் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ரு போரில் அவங்க இதை ஓதிய போது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்கள கொண்டு உடனடியாக உதவி செஞ்சான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு திக்ரை மட்டும் நம்ம எண்ணிக்கை கணக்கில்லாமல் நம்ம எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நம்ம அல்லாஹ்விடமிருந்து உதவி உடனே வரணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த திக்ரை நீங்கள் ஓதி பாருங்கள். நிச்சயமாக உடனடியாக அல்லாஹ்விடமிருந்து உதவிகள் தேடி வரும். யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு நம்ம 3 முறை சொல்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை நியமித்து நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்கிறான். எவ்வளவு சிறப்பு பாருங்கள். இன்னும் நம்முடைய துஆக்களை நம்ம சஜ்ஜிதாவினுடைய நிலையில் நமக்கு கேட்கும்போது அது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 2 நிமிஷம் போதுமானது. ஆனால் இதனுடைய பலன்கள் நமக்கு உடனே நம்முடைய துஆக்கள் கபூலாகிரும். எனவே இன்ஷா அல்லாஹ் ஜுமாவுடைய நாட்களில் துஆ கபூலாகக்கூடிய அந்த சிறந்த நேரங்களை நம்ம பயன்படுத்தி இது போன்ற சக்தி மிகுந்த இன்னும் இலகுவான திக்ரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ கேட்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இன்னும் இந்த நேரங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த அமல் செய்கிறதுக்கு நமக்கு 2 நிமிஷம் போதும். ஆனால் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அசருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான். அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு ஜுமாவுடைய நாள்லையும் நீங்கள் இதை சரியாக கடைபிடிக்கக்கூடியவங்களாக நீங்கள் மாறிடுவீங்க. ஏன்னா இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பெயரை கொண்டு நம்ம கேட்குறோம். அல்லாஹ்வினுடைய சிறந்த 4 பெயரை கொண்டு நம்ம கேட்குறோம். நிச்சயமாக அந்த ரப்பு நமக்கு பதில் தராமல் இருக்க மாட்டான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய நாளில் இந்த மிகச்சிறிய ஒரு அமலை செய்து அல்லாஹ்விடமிருந்து மிகப்பெரிய அற்கொடைகளை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.